ஃப்ரெண்டாக இருந்தோம், அப்புறம் வந்து லவ்வர் ஆனோம், நாளைக்கு வந்து ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டெல்லாம் ஒரே தாட். நாங்கள் ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ண போகிறோம், எக்ஸைட்டடாக இருக்குது. அனுஷ் அண்ட் மோனிகா வந்து ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் எங்களை மாதிரியே அனுஷ் மோனிகாவுமே ஸ்கூல்லேருந்தே தேவர் இன் லவ். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸில் 10 இயர்ஸாக லவ் பண்ணி இப்போ மேரேஜ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 8 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே அவ்வளோ பிரச்சனை வந்து அவ்வளோ என்ன எதாக இருந்தாலுமே தேவ் பின் டுகெதர், தேவ் ஸ்டக் வித் ஈச் அதர். ஸோ அதனால் வந்து லைஃப்பில் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, தேல் ஹேண்டில் அண்ட் தேல் கம் அப் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு 200% இருக்குது. அனுஷ் வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் கிட், பெஸ்ட் கிட். Please, lovable and lovely kid. அவன் எப்பொழுதும் வந்து டேடி சொல்லிட்டு தான் இது பண்ணுவான். டேடி சொன்னா நான் ஓகே அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் இருப்பான். ஏன்னா நான் வந்து அவனை சின்ன வயசுல இருந்தே வந்து நானே தூக்கி வளர்த்தி இது பண்ணியிருக்கிறேன். ஸோ இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். மோனிகா பற்றி சொல்லணும்னா இஸ் a very sweet and genuine person. சின்னதுலேருந்து ஷாம்லிகான்னு பின்னாடியே சுற்றுவா. அதனால் இப்போ என்னை விட ரொம்ப ஹைட் ஆகிட்டான். മോൾക്ക് വേണ്ടത് അച്ഛൻ, പിന്നെയാ അമ്മ. പറയാനുള്ള വാക്കുകളില്ല എൻ്റെ ഇടയ്ക്ക്. അത് ഇതിനകത്ത് ഇപ്പം വെള്ളം വരും പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അത് മാത്രമേ ഉള്ളൂ. நீ லூஸா? ஆமாம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் லூஸ் தான். நாங்கள் ஒரு லூஸு ஃபேமிலி. ஆமாம், வெல்கம் டு த ஃபேமிலி. லாஸ்ட் நைட் வந்துட்டு செமையாக இருந்துச்சு. இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். அஸ்வத் தான் அனுஷோட தம்பி, என்னுடைய செகண்ட் சன். அவன் தான் கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணனா. அவரும் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி கிராண்ட் சக்ஸஸ்ன்னு தான் சொல்ல முடியும் இந்த ஈவெண்ட்டு. என் கிட்டாருக்கு எதுவும் இல்லை, அது கொஞ்சம் டியூன் அவுட்டாக இருந்துச்சு. நல்ல வேலை யாருக்கும் வெளில கேட்கல. எல்லாம் அப்படியே ஒரு கெட் டுகெதர் மாதிரி எல்லாருமே வந்து இருக்கிறது. ஸோ அது நல்லா ஒரு மெமரபுளான ஒரு டைம் அது. என் அண்ணாலாம் டான்ஸ் ஆடி நான் பார்த்ததே கிடையாது. நல்லா இருந்துச்சு. அவங்களாம் டான்ஸ் ஆடும்போது ஷாக் அப்படியே அப்படின்னு தான் நான் நின்றுருந்தேன். வெறித்தனம் சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு ஆட்டம். எங்களையும் சேர்ந்து ஆட வச்சிட்டான் அவன் ஆட்டத்தை பார்த்து. எங்களால் நிற்க முடியல, அந்த அளவுக்கு நாங்கள் இது பண்ணி ஆடிட்டோம். என்ன எவ்வளோ பிடிக்கும்? ரெண்டு பேருமே லைக் வெரி குட் சோல்.
and I'm glad they are here and we are here to witness them getting married. சிங்கிள் ஹேண்டடாக இந்த மேரேஜ் அந்த அவள் லவ் எல்லாத்தையுமே வந்து அவள் கேப்பபிளாக எடுத்து இவ்வளோ வருஷமாக பிகாஸ் அவங்க ஸ்கூல் டேஸ்லேருந்து அவங்க லவ் பண்ணுறாங்க. Just solidifies, lets everybody know that they're gonna be there for each other forever. எசிஸ்டன்ஸா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் கல்ச்சுரல் ஃபெஸ்ட்டு. ஸோ அங்கே தான் வந்து இந்த லவ் பிளாசம் ஆச்சு. அப்புறம் பிடிச்சது ஸ்டார்ட் பண்ண மேடமும் ஓகே, அவ்வளோதான். It was very simple. வெரி சிம்பிள். It was not complicated enough. Because I thought he was the one. அவ்வளோதான். Now he is married. He has become a responsible man. Responsible man. He is no more kid for us. It's not like we are getting engaged with other family. Altogether எங்க family வந்து expand ஆயிருக்கு. ரெண்டு பேருமே விரும்பி தான் கல்யாணம் செஞ்சிருக்கிறாங்க. அதனால நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரெண்டு பேத்துக்குமே. They are blessed kids. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல தாட்ஸு, நல்ல ஆம்பிஷன்ஸு, அவங்க நிறைய ஸ்கில் இருக்குது, நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. இட் இஸ் a very special moment. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 10 year love. அப்புறம் இங்கே வந்து நிறையா எமோஷனல் ரோலர் கோஸ்டர்ஸ். Both are a very good man and we are very happy for them. God bless you both, Monica and Anush. வாழ்க்கையில் மென்மேலும் உயரணும், நல்லா இடத்துக்கு அவங்க லட்சியத்தை அடையணும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கிரேட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கலாம். I'll say no matter என்னவா இருந்தாலும் I'll also be there. ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும். ஃபியூச்சர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் விஷஸ். கடவுள் எல்லா இதுவும் அவங்களுக்கு பிளஸ் பண்ணணும்.